வணக்கங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ளூட் குமார் மியூசிக் கிளாஸ் வீடியோ இது யூடியூப்பு. இதில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாட்டுக்குள்ள சுரங்கள பற்றி சொல்கிறேன். அதாவது ஒரு பக்தி பாடல், முருகன் பாடல். பாடல் என்னதுன்னா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. இந்த பாட்டுக்கு சுரங்கள் சொல்லிக் கொடுக்குறேன். நான் எடுத்தது வந்து இந்த 4ஆம் நம்பர் புல்லாங்குழலில் எடுத்திருக்கிறேன். 4 கட்ட ஃப்ளூட்டில் 8 டுவெல்ஸ் ஃப்ளூட்டு, கர்நாடிக் ஃப்ளூட்டு, கணு உள்ள புல்லாங்குழல். கணு நேச்சுரலாக கணு இயற்கையாகவே இருக்கக்கூடியது. இந்த இதில் நான் சொல்லித்தரேன் பாட்டு. இது வரக்கூடிய சுரங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, சா, ரி, க வந்து ஆஃப் நோட்டு, மா, பா, த, நீ, சா. அதாவது கரகரப்பிரியா ஸ்டைலில் வரும். இதான் அந்த பாட்டு. நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, பா ப சா சா சரி மக க நீ ரி க ரி க ரி சா. பா ப சா சா கீழ் ஸ்தாய். பா ப சா சா சரி மக க ரி க ரி க ரி சா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. ஆதி தாளத்துல லகுல முடிஞ்சிடும் அது. பா ப சா ச 2 முறை சொல்றேன். பா ப சா ச சரி மக க ரி. பா ப சா ச சரி மக க ரி க ரி க ரி சா. ஃபுல்லா கமகம் தான். கமகம் இல்லைன்னா வாசிக்க முடியாது. பாருங்க, 2 விரல் அடித்தேன். ஸ்டார்டிங்கில் ஒரு விரல், இங்கே ஒரு விரல். ஸ்பிரித்த கமகம் மாதிரி ஜண்ட வரிசையில் வரக்கூடிய திருப்பிச்ச கமகம், ஸ்பிரித்த கமகம்லாம் இதுக்கு வரும். பா ப சா ச ஜண்ட வரிசையில் நம்ம படிச்சிருப்போம். சா ச ரீ ரி. அதே மாதிரி இங்கே பா ப சா ச அந்த நோட்ஸ் வந்துடுது இங்கே. அப்போ நம்ம ஜண்ட வரிசை சரி வரிசை படித்தாதான், அதாவது பாட பயிற்சி எடுத்தால் பாட்டு படிக்க முடியும். சும்மா லைட் மியூசிக் படிக்கிறவங்கள்ட்ட போய் புல்லாங்குழல் படிச்சுக்கிட்டு, இந்துஸ்தானி புல்லாங்குழல் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டுலாம் படிக்கிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும். ஒரிஜினலாக படிக்க முடியாது. அந்த பாடங்களை படிச்சுட்டு போனால் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்போது இந்த பாருங்கள், கமகத்தோடு வருது. ப ப சா ச. அடுத்து கமகத்தை பாருங்க. இனிக்குதடா. என் முகம் எங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்க. இனிக்குதடா. அப்ப அதை மெதுவா சொல்லி காமிக்கும் போது எப்படி கமகம் இருக்குன்னு பாருங்க. அதாவது சரிமா கரி நோட்ஸ். என்னது சரி ஆகத கமகம். அப்படி போயிட்டு வரேன். அப்ப என்னது அது? மேலேருந்து கீழே இறங்குது. அவரோகண கமகம். அது கேளு பட்டியாச்சு. கரி அவரோகண கமகம். அடுத்தல பாத்தீங்கன்னா ரிக ரிக ரிசா. கீழே இருந்து மேல ரிக ரிக 2 முறை. கரி சா மேலேருந்து கீழே. ஆரோகணம் அவரோகணம். கமகம் இல்லாம பாட்டு படிக்க முடியாது. இப்போ மொட்டையா படிக்கிற பாருங்க. இந்த ஒரு வார்த்தையை ஒண்ணுமே கிடையாது, வெறுமனே மொட்டையா வாசிங்க.
இப்படிதான் இருக்கும். அப்போ கமகத்தோடு பாடும்போது கமகத்தை படிச்சுட்டு சரளி வரிசை, ஜெண்ட வரிசை, பாலபாடா பறிச்சு, தமிழ் இசைன்னு சொல்லக்கூடிய கர்நாடிக் மியூசிக்கை படித்து முடிச்சாச்சுன்னா அந்த பாடல்களை பாடுவதுக்கு ஈஸியாக இருக்கும். கமகம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். அதுவும் ஒரிஜினல் ஃப்ளூட்டான கணு உள்ள ஃப்ளூட்டு 8/12 ஃப்ளூட்டில் தீயில சுட்டு பதப்படுத்தப்பட்ட புல்லாங்குழல் வாசிக்கும் போது அருமையாக இருக்கும் பாடல். இதுவரை இதெல்லாம் சொன்னேன், எப்படி முகத்தாசிக்கணும், எப்படி கமகம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு விஷயம், 3 மெத்தடு: அகார பயிற்சி, தன்னகார பயிற்சி, துத்தகார பயிற்சி. இது எங்கெங்கே வருதுன்னு பாருங்கள். ஸ்பீடாக வாசிக்கும் கண்டுபிடிக்க முடியாது, மெதுவாக நான் சொன்னால் தான் உங்களுக்கு அது புரியும். பார்த்தீங்களா? தூ து தூவா, சொல்ல சொல்ல தூ து தூவா, லாஸ்ட்ல ஆங்கிறேன். அதான் லே அப்படிங்கிற வார்த்தை அதில் கிடைக்கும். அங்கே போய் தூன்னு கொடுத்தா சரியாக கிடைக்காது, டியூன் தான் கிடைக்கும், பாடல் எழுத்து கிடைக்காது. அடுத்து பாருங்க, புப்பு தன்னகாரம் மகாரம் இனிக்குத, அது வர புப்பு புப்பு டா, அங்கே அகாரம் இருக்கு பாடல்லையே. அப்போ டா மாலேருந்து அகாரம். அதே நோட்ஸ் என்னன்னா, சரி மக புப்பு புப்பு மகரி அப்படிங்கிற இடத்துல அகாரம் வந்துடும். என்னுடைய உதடையும் காமிக்கிறேன், துத்தகாரத்தில், தன்னகாரத்தில், அகாரத்தில். நல்லா பாருங்க. பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி முகபாவனை இது ஃபுல்லாக அகாரம் தான். அப்போ முதல் லைனில் சொல்ல சொல்ல துத்தகாரத்துலேயும் அகாரத்தில் லாஸ்ட்லேயும் இருக்குது. இனிக்குதடா, அதில் இனிக்கு அங்கே மட்டும் தன்னகாரத்தில் இருக்குது. டா தடா அப்படிங்கிற இடத்துல அகாரம் இருக்குது. அடுத்தல பார்த்தீங்கன்னா முருகா, ஃபுல்லாக அகாரம். அப்போ 3 மெத்தடில் படித்தாதான் ஒரிஜினலாக பாட்டை படிக்க முடியும். கமகங்கள் கொடுக்கறதுக்கும் வசதியாக இருக்கும். ச க க க கம பம கரி ச க க க கம பம கரி ச, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல. அடுத்தல எப்படி எடுத்தேன் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் இங்கேருந்து எடுத்தேன், அடுத்தல சொல்ல சொல்ல, அது ஒரு சங்கதி மாதிரி ஆயிடும். ஸோ அதை அது நான் வந்துடும், அந்த நோட்ஸுக்கு வந்துடும். வாசிக்க வாசிக்க நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது ஏங்க அந்த காலத்தில் வந்து அதிசயங்கள்லாம் நடக்காமல் நடந்திருக்கு. நம்ம அதெல்லாம் எங்கே நடந்திருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இசையின் மூலமாக நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. இறைவன் வந்து அருள் தந்திருக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம வாசிக்கும் போது தான் தெரியுது எந்த அளவுக்கு நம்ம மனசுக்கு வந்து அது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அழகை கொடுத்து பாடும்பொழுது முருகனே வந்து அருள் கொடுத்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் அந்த பாட்டு ஏற்றவங்களுக்கும் அதை பாட தோணி இருக்குது. நமக்கும் அதை மீண்டும் மீண்டும் எத்தனை காலங்கள் ஆனாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், அழியவே அழியாது. இது அதை கரெக்டாக பாடும்பொழுது கேட்க நல்லா இருக்கு. அதை முறைப்படி சாஸ்திரிய சங்கீதம் படிக்காம லைட் மியூசிக் மாதிரி மேடை கச்சேரியில் போய் பாடி பழகி
சரளி வரிசை ஜெண்ட வரிசை இதெல்லாம் படிக்காமல் அரைகுறையாக படிச்சுக்கிட்டு வாசிக்கும் போது அதனுடைய புனிதம் கெட்டு போயிடுது. அதனால் யார் படிக்கிறதா இருந்தாலும் பாடப்பாட பயிற்சி எடுத்துக்கிடுங்க. இந்த இந்துஸ்தானியில் படிக்கிறேன் 3 விரல் வச்சு படிக்கிறேன்னா படிக்கிறேன்னா சங்கீதத்துக்கு அது கெட்ட பேர் தான் ஆகும். சங்கீதம் ஆன்மீகத்தோடு சேர்ந்தது, தெய்வீகமானது. அதை நாம் படிக்கும் பொழுது முறைப்படி எல்லாரும் எப்படி படித்து வந்தாங்க முன்னோர்கள், அப்பர், மாணிக்கவாசர், சுந்தரன் சொல்லுவாங்க, நால்வர்லாம் அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க ஆன்மீகம், அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அவங்க. அடுத்து முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, பாவனாச சிவன், அடுத்து தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், அந்த மாதிரி அவங்களாம் நிறைய பேர் எப்படி வந்திருக்காங்கன்னு வழிகாட்டியை நம்ம வரலாறை பார்த்துக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். எல்லாரும் இந்துஸ்தானியில் படிக்கணும், இந்துஸ்தானியில் படித்தா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கர்நாடக மியூசிக்கத்தில், அதாவது தமிழ் இசைன்னு சொல்லக்கூடிய கர்நாடக சங்கீதம் சொல்லக்கூடிய கர்நாட்டிக்னு இங்கிலீஷில் சொல்லக்கூடிய சங்கீதத்தில் தான் ராகங்கள் அப்படி தெய்வீகமாக இருக்குது. இந்த கமகங்களை கொடுக்கும்போது முருகனே வந்துட்டு போயிடுவார். தனியாக அந்த நோட்ஸ் சொல்கிறேன். வாசிக்கிறவங்க கீபோர்டு, வயலின் எதுனாலும் வாசிப்பாங்க. நான் எடுத்தது 4ஆம் நம்பர் புல்லாங்குழல்ல இந்த நோட்ஸு. ப ச ச சரி மக கரி ரி கரி கரி சா சா க க க கம பம கரி சா ச ச ப ப சரி மக கரி ரி கரி கரி சா சா க க க கம பம கரி சா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. தாளமும் போட்டு காமிட்டேன். ஆதி தாளத்தில் அழகா பாடலாம். இதை வாசித்து பாடி பாருங்க. அடுத்த ஸ்டெப்பு அடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ச்சியாக உங்களுக்கு காமிக்கிறேன்.